ஓகே, நேற்று என்ன கிளாஸ் எடுத்தோம்? லங்ஸை பற்றி எடுத்தோம். கரெக்டா? அதே தான், அதனுடைய கண்டினியூட்டி தான் இன்றைக்கும். லங்ஸுங்கிறது விட்டல் எனர்ஜி. விட்டல் எனர்ஜின்னா என்ன? உயிர் சக்தி. உடம்புக்கு உயிர் சக்தியே லங்ஸுங்கிற உறுப்பு தான். இந்த லங்ஸுங்கிற உறுப்பு கரெக்டாக இல்லைன்னா உடம்புக்கு உயிர் சக்தி கிடைக்காது, உடம்பு பலம் வாய்ந்ததாக இருக்காது. ரெண்டாவது பாயிண்ட் என்ன? பலம் வாய்ந்ததாக இருக்காது. இந்த உலகமே பிராணசக்தியால் சூழப்பட்டிருக்கு. பிராணசக்தின்னு என்ன? காற்று. அந்த காற்று சக்தி அதுக்குள்ளே தான் எல்லா படைப்பாட்டும் நடக்குது. அப்போ லங்ஸ் யாராருக்கெல்லாம் கரெக்ட் இல்லையோ என்ன சொல்லியிருக்கேன்? அழுவாங்க, வீசிங் ட்ரபிள் வரும், ஆஸ்துமா வரும், பிளட் ப்ரெஷர் வரும், ஜீரணம் நடக்காது. சளி பிடிக்கிறவங்களுக்கு அதிகமாக என்ன நடக்காது? ஜீரணம் நடக்காது. தொடர்ந்து சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிஸ் வரும். ஏன் அப்படின்னா ஜீரணம் நடக்காமல் போயிடும். ஏன்னா உடம்புக்குள்ளே நெருப்பு சக்தி கிடைக்காது. நெருப்பு சக்தி கிடைக்கணும்னா நல்ல பிராணசக்தி உடம்புல இருந்ததுன்னா மட்டும்தான் நெருப்பு சக்தி உடம்புல உயிர் பித்த சக்தி உடம்புல இருக்கும். அந்த பித்த சக்தியை உடம்புல கொடுக்கணும் அப்படின்னா இந்த லங்ஸ் கரெக்டாக இயங்கினாதான் நல்லா ப்ரீத் பண்ணும்போது என்னது வெளியில் இருக்கிற எனர்ஜியாக கிடைக்குது. அப்போ ஆனால் வெளியில் நிறையா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு நிறைய இருக்குது. சரியா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யோகாவில் வந்து காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் வந்து நல்ல காற்று இருக்கும். சூரியன் மறையும் போது நல்ல காற்று இருக்கும். இந்த டயத்தில் 2 நாடி இருக்குது. எந்த லெஃப்ட் நாடி ரைட் நாடி இருக்குது. சரியா? நம்ம லெஃப்ட் நாடி ரைட் நாடிலாம் விளக்கங்களாம் வேணாம். அதனால உங்களுக்கு நீங்களாம் யோகி ஆகிற அளவுக்கு சொல்ல அந்த யோகி தத்துவம் அது பின்னாடி சொல்லித்தரேன். நல்ல என்ன ஆழ்ந்த சுவாசத்தை இழுத்து வயிற்றை குறுக்கும்போது என்ன ஆகுது? அதுக்கு இந்த அசைவுகள் கொடுக்கணும் கொஞ்சம் உடம்புக்கு. சரியா? அப்படி என்ன ஒன்று? அப்போது ஒரு அருவாள் செய்கிறவன், ஆயுதங்கள் செய்கிறவங்களாம் அந்த காலத்தில் என்ன துருத்திம்பாங்க. துருத்தின்னா என்னது? உலையில் வந்து என்ன பண்ணுவாங்க? பம்ப் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு இரும்பு உருக்குவாங்க. அப்புறம் என்ன இரும்பு உருக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இழுக்கும்போது காற்று என்ன பண்ணுவாங்க? அப்படியே மெதுவாக கையை இழுப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பு என்ன பண்ணணும்? இந்த லங்ஸோடைய ப்ரீத்திங்கை எடுக்கணும். சரியா? அப்படி பண்ணும் பொழுது பிளட் என்ன ஆகுது? ஆக்சிஜன் பெறுதா? ஆக்சிஜன் பெற்று சர்க்குலேஷன் நடக்குது. அப்போ எல்லா செல்களுக்கும் உணவு கிடைக்குதா? கரெக்டாக பிராணசக்தி கிடைக்குதா? பிராணசக்தி கிடைக்கும் பொழுது என் செல்கள் கூட பளிச்சுன்னு சுத்தமாக இருக்கும். சரியா? அப்போ உடம்பில் பிராணசக்தி கிடைக்கலன்னா என்னென்ன நோய் வரும்னா மலச்சிக்கல் வரும். யாராருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கோ அவங்களுக்கு பிராணசக்தி கரெக்டாக இழுக்க முடியல. அப்போ மலச்சிக்கல் வந்ததுக்கான அறிகுறிகள் எப்படி தெரியுமா? தலை வலிக்கு, பேக் சைடு தலையெல்லாம் குத்தும், த்ரோட்டில் கபம் வந்துக்கிட்டே இருக்கும். த்ரோட்டில் என்ன இருக்கும்? கபம் வந்துக்கு அப்படியே இருமிகிட்டே இருப்பான், கபம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னடா அப்படின்னா மலத்தில் சிக்கலாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த பெருங்குடலில் ஹீட் ஆகி மலமானது அப்படி இருக்கும். அப்போ பெருங்குடலில் ஹீட் ஆனால் என்ன பிடிக்கும்? த்ரோட்டில் சளி பிடிக்கும், சளியாக வந்துகிட்டே இருக்கும், வீசிங் ட்ரபிள் வரும். வீசிங் ட்ரபிள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்? மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கல் எதனால் வருது அப்படின்னா பூரா உட்காந்து தானே வேலை செய்கிறாங்க. ஐடி பீப்புள் இப்போ எல்லாமே முக்கால்வாசி நகரத்தில் டிவி பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? உட்காந்து தான் வேலை செய்கிறாங்க. அப்போ உட்காந்து வேலை செய்யும் பொழுது அப்படி உட்காந்து வேலை செய்கிறனால நம்ம பெல்விக் ஏரியா, அதாவது இடுப்பு பகுதி உட்காடுறோமா? உட்காரும்போது ஒரு 1 ஹவருக்கு மேலே பஸ்ஸில் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி பாரு, என்ன அது ஹீட்டு? இந்த பெல்விக் ஏரியா ஓவர் ஹீட் ஆகும். இந்த ஹீட் ஆகி என்ன ஆகுது? இது குளிர்ச்சியாக இருக்கணும். எப்போயுமே இந்த பகுதி இடுப்பு பகுதி என்ன இருக்கணும்? குளிர்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா ஹெல்த்தி பர்சன். சரியா? இது ஹீட்டாக இருந்ததுன்னா அந்த ஹீட் வந்து என்னது மேல் நோக்கி பயணமாகும். ட்ராவல் இப்போ கொஞ்ச நேரம் சூடு ஒரு இடத்துல இருக்குது, அடுத்த சூடு மேலே என்ன ஆகுது? ஒரு எறும்பை சூடு பண்ணுறோம், அப்படியே ட்ராவல் ஆகும். அது மாதிரி உடம்பு ட்ராவல் ஆகி மேலே போய் என்ன பண்ணும்? பெருங்குடலுக்கு நீர் என்ன பண்ணிடும்? உறிஞ்சிரும். நீர் பெருங்குடலுக்கு நீர்ச்சத்தை உறிஞ்சிச்சுன்னா நம்ம சாப்பிட்ற சத்து கழிவு அங்கே போய் நிற்கும்போது தடன்னு வரணும். அடுத்த நாள் அப்படி நின்று வச்சுன்னா என்ன ஆயிரும்? இப்போ ஜாம் ஆயிரும். ஏன்? அங்கே என்ன இல்லை? நீர் சத்து இல்லை. எதனால் இல்லை?
நம்ம டெய்லி வந்து உட்காந்து வேலை செய்கிறனால அவங்களுக்கு தான் பைல்ஸ் வரும். பைல்ஸ் வர காரணம் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது, உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்க, டென்ஷன் அதிகமாக வச்சுருக்கிறவங்க, லங்ஸு நல்லா பிராணசக்தி இழுக்காமல். அப்போ நல்ல பிராணசக்தியை எடுக்கும் பொழுது எதில் கிடைக்குது பிராணசக்தி? வெளியில் இருக்குது, ப்ரீத் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது இதில் இருக்குது, பச்சை காய்கறியில் பிராணசக்தி இருக்குது. ஒரு 40 நாளைக்கு பச்சை காய்கறி சாப்பிட்டோன்னா பிளட் சுத்தமாயிரும். எந்த நோய் வந்தாலும் உடம்பில் எல்லா நோய்க்கும் பிரதான உறுப்பு லங்ஸ். உடம்பில் எந்த நோய் வந்தாலும் பிரதான உறுப்பான லங்ஸை ரெடி பண்ணிட்டா பிளட் ப்ரெஷர் க்யூர் பண்ணிடலாம், லோ பிளட் ப்ரெஷரை க்யூர் பண்ணிடலாம், சுகரை வராமல் என்ன பண்ணிடலாம், தடுத்துடலாம். ஏன்னா ஜீரணம் ஆகாத காரணம் இது லங்ஸ். வெப்ப சக்தி வயிற்றுக்கு கொடுக்கறது எது? லங்ஸ் தான். அதை ஜீரணிக்கிறதுக்கு இந்த பிராணசக்தி இருந்தால் தான் கரெக்டாக போய் பம்ப் ஆகும். சரி, ஹார்ட் இயங்கிறதுக்கு பிராணன் இருக்கணும். ஹார்ட் நல்லா பம்ப் ஆன லேப்டாப்னு பாங்கன்னா ஹார்ட்டை சுற்றி ஒரு உரைக்கி பிராணசக்தி வேணும். ஹார்ட்டுக்கு பிராணன் ஒரு நிமிஷம் போலினா ஹார்ட் அட்டாக் வருது. புரியுதா? ஹார்ட் 72 டைம்ஸ் துடிக்குது அப்படின்னா அதில் பிராணசக்தி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? ஒருத்தருக்கு என்ன பண்ணணும்? இந்த கிராகை கீழே வச்சு பார்க்கணும், டயத்தை ஓட்டி விட்டுருணும். ஸ்டாப் கிளாக் வச்சுட்டு 72க்கு மேலே இருக்கா, 72க்கு கீழே அந்த துடிப்பு டக்குன்னு இந்த என்னது இதில் வந்து இந்த நுனியில் என்ன ஒன்று டச் ஆகும் அந்த நாடி. இந்த பெரு விரலுக்கு கீழே அங்குலாஸ்தி இருக்குல்ல, கங்கண ரேகை கீழே ஒரு பரலாங் ஒரு சொன் விட்டு கீழே வைக்கும் பொழுது டக்குங்க. அப்போ இதை தான் பார்ப்பாங்க நாடியா. உடனே இது எத்தனை தடவை 72க்கு மேலே இருந்தாலும் ஓகே. ஏன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி 72, 75, 80, 85 இருக்கும். இப்போ 60 வயசில் இருக்கவங்களுக்கு 90 கூட வரும். அப்படின்னா என்ன? அவங்களுக்கு உடம்புக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுறனால அது தன்னுடைய பம்பை அதிகப்படுத்திக்குது. குழந்தைக்கு 140 தடவை துடிக்கும். என்னடா 140ன்னா ஹை பிளட் ப்ரெஷரில் 140 தடவை துடிச்சுன்னா என்னத்துக்கு ஆகுது? ஹார்ட்டு நமக்கு வெடிச்சிடும். ஆனால் குழந்தைக்கு பிறந்தோன்னு 140 தடவை துடிக்கும். ஏன்னா அது சீக்கிரம் வளர்ச்சி, எல்லா உறுப்புகளுக்கும் சக்தி கிடச்சி என்னென்னு வளர்றதுக்காக அது என்னது துடிக்குது. வளர 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 டிஃபால்ட்டாக 30 வயசு ஆகும்போது என்னது 72ல் வந்து நிற்கும். அப்புறம் கொஞ்சம் வயசாக அதே குழந்தையில் என்ன இருந்ததோ அதே மாதிரி 90, 95 இப்படி போகும். உடனே நீ டாக்டர்கிட்ட போய் 95 துடிப்பு இருக்குது, பிளட் ப்ரெஷர் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. அதாவது உடம்புக்கு எங்கேயோ எனர்ஜி தேவைப்படுது, அதுக்கு சர்க்குலேஷன் நடந்துகிட்ருக்கு. அது சரி, சர்க்குலேஷன் முடிஞ்சோடனே என்ன ஆயிரும்? பேக் டு 85, 80க்கு வந்துடும் வயசானவங்க. புரியுதா? அதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட போனேன்னா பிளட் ப்ரெஷர் மாத்திரை கொடுப்பாங்க, அந்த துடிப்பை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. துடிப்பை கண்ட்ரோல் பண்ணும்போது இப்போ கிட்னிக்கு எனர்ஜி வேணும்னா அதுக்கு எனர்ஜி போகாமல் தடுக்கப்படும். ஏன்னா பம்ப் ஆகிற ஸ்பீடு கம்மியாயிரும். அப்போ கிட்னிக்கு போகாமல் கிட்னி ட்ரபிள் வரும். அப்போ லங்ஸு தான் பிரதான உறுப்பு. ஏன்னா ப்ரீத் பண்ணோடனே பிளட்டை சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணோடனே சக்தி ஓட்டத்தை உடம்பு ஃபுல்லாக செலுத்துறதுக்கு இதயத்துக்கு உறுதுணையாக இருக்குது. அப்போ இதயத்துடைய நண்பன் யார்? பேர் ஆர்கன் வந்து ஹார்ட்டு. சளி பிடிச்சிலே இருக்கிறவங்க தான் கடைசி டக்குன்னு காப்பம் வந்து சாவாங்க. ஒருத்தருக்கு திடீர்னு சளி பிடிச்சிட்டே இருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வரணும். என்னடானா ஹார்ட் அட்டாக்னா இதுக்குள்ளே அடைச்சிருந்துன்னு வச்சுக்கோ, அதுக்குள்ளே பிளட்டு வந்து கெட்ட ரத்தம் உள்ளே வருது, உள்ளே வந்து வெளியே போகுது நல்ல ரத்தம். கெட்ட ரத்தம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் உள்ளே வந்தோடனே அது வர்றதுக்கு அடைச்சிருந்துன்னு அங்கங்கே. அப்போ இங்கே இருக்க பொருள் அங்கே அடைக்கும் போது ப்ரெஷர் எங்கே ஏறும்? எது அனுப்புகிறானோ அந்த ஹார்ட்டுக்கு ப்ரெஷர் ஏறுமா? அப்போ அங்கே போய் அப்போ அதை ஓப்பன் பண்ணி விடணுமா? அப்போ லங்ஸில் இருக்கிற ட்ரபிள்லாம் ஓப்பன் பண்ணால் ஹார்ட் என்ன ஆயிடும்? நல்ல வேலை செய்யுமா? அப்போ ஹார்ட்டுங்கிற உறுப்பு ப்ராப்ளம் வருது அப்படின்னா பிரதான பிரச்சனை அது லங்ஸ், பேர் ஆர்கன், அதுக்கு மேலே தான் இருக்குது. அப்படின்னா ஹார்ட் நல்லா இழுக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சுவாசத்தோடு தான் நம்ம மைண்டு ஒர்க் ஆகுது. புரிஞ்ச உலகத்துடைய மனமே நம் பிராணன் அப்படிங்கிறான். ஏன் பிராணன் ஈஸ் ஈக்குவல் டு மைண்ட் அப்படிங்கிறான்னா இந்த அணுக்குள்குள்ளே தான் எண்ணங்களே இருக்குது. அப்போ இழுக்கிறது அவன் நாசமாக போகணும் இழுத்திங்கன்னா அந்த நாசமாக போகணுங்கிறது ரிஜிஸ்டர் ஆயிரு. இங்கே அந்த செல்களுக்குள்ளே என்ன ஆயிடுது? ப்ரீத்திங் கூட என்ன ஆகுது? அவனுக்கு ரிஜிஸ்டர் ஆகலை. யாருக்கு ரிஜிஸ்டர் ஆகுது? நம்ம செல்லுக்கு போட்டு நாசமாக போகணுன்னு என்ன இது எல்லா உடம்புலாம். அதனால வக்கர புத்தி, பொறாமை,
தேவையில்லாத எண்ணெய் ஓட்டம், சரியா? கெடுதலான எண்ணெய் ஓட்டம்னா ரிஜிஸ்டர் டக்கு கட் பண்ணிடணும், ப்ரீத் பண்ணக்கூடாது. என்ன ஒன்று ப்ரீத் பண்ணிட்டாலே என்ன ஆயிரும், அது நம்ம செல்களுக்கு போய் அடைச்சி நமக்கு நோயாக மாறுது. அதனால தான் எண்ணங்கள் என்ன ஆகுது, மனதை பாதித்து, மனது என்ன ஆகுது, உடம்பை பாதிக்கும். இப்போ காய்ச்சல் வந்தோடனே எது பாதிக்குது, மைண்டில் இருக்காதா, போடுறா அப்புறம் கூப்பிடலாம், ஒரு சாயந்தரம் கூப்பிட்ற பார்த்துக்கலாம், எனக்கு டயர்டாக இருக்கும். காய்ச்சல் வந்தோடனே மைண்ட் என்னது ஃப்ரெஷ் ஆகிடும். உடம்பு வந்து பாதித்தா மைண்டு என்னாகும், பாதிக்கும். மைண்டு பாதிச்சதுன்னா உடம்பு பாதிக்குமா, பாதிக்காதான்? இப்போ மைண்டு நெகட்டிவாக இருந்தால் எது பாதிக்கும், பாடி பாதிக்கும். மைண்டும் பாடியும் இணைக்கிற ஒரு பிரதான உயிர் சக்தி இந்த ஜீவசக்தி, இந்த பிராணசக்தியான அந்த காற்று உள்ளே இருக்கிற ஆர்கன், அதுதான் லங்ஸு. அது 6 லிட்டர் வரைக்கும் பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நம்மளால் அது முடியல. 1 லிட்டர் கூட கரெக்டாக என்ன பண்ண முடியல, இழுக்க முடியும். அப்போது ஒருத்தன் 2 லிட்டர் இழுத்தான்னா உடம்புல என்னது, பளிங்கி போல் இருப்பான், லேசாக இருப்பான். உடம்புக்கு ஃபேட்டெல்லாம் கரைச்சிடும். நல்லா ப்ரீத் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோ, உடம்பு ஃபேட்டெலாம் என்ன ஆயிரும், நம்மளே கரைஞ்சிரும். சரியா? அப்போ பிராணித்தல் அப்படின்னாலும் பிராணிங்கிறோம். நம்மளை பிராணின்னு தானே சொல்கிறாங்க. பிராணித்தல் அது அப்படின்னா இந்த வெளியில் இருக்க காற்றை, உலக காற்றை இழுத்தல், அதை உள்ள உடனே மூச்சுன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலாம், உணவு முறையில். கரெக்டாக? உணவு முறையில் இனிப்பு அதிகமாகும்போது கபம் கட்டும். சரியா? என்னது, ஒருத்தனுக்கு கபம் அதிகமாக முடியல, கபம் கட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அவனுக்கு என்ன அதிகமாக இருக்குது, இனிப்பு சத்து அதிகமாக இருக்குது. சரி, அதே துறையர்கள் கூடிய ஆப்போசிட் உணவான காரத்தை சாப்பிடும் பொழுது இனிப்பு கரைக்கிறது. புரியுதுனால ஒருத்தனுக்கு அப்போ கபம் முடிச்சுன்னா எதை நிறுத்தணும், இனிப்பை உடனே நிறுத்திட்டு காரமான மிளகு 10 சாப்பிட்டுட்டே இருந்தால் என்ன ஆயிரும், கரைஞ்சி தண்ணியாக மாதிரி கட்டியானது கரைஞ்சி தண்ணியாக ஒழுகும். நல்லா புரியுதா? அப்போ சீக்கிரம் இது ப்ரீத்திங்க. அப்போது இனிப்பு அதிகமாக இருக்கிறவனுக்கு யாருக்கெல்லாம் சளி பிடிச்சி கவம் கட்டிகிட்டே இருக்கோ அவனுக்கு என்ன இல்லை, காரச்சத்து இல்லை. காரச்சத்து சாப்பிடும்போது என்ன இது, இனிப்பு அப்படி கரைக்கப்பட்டு சரியாயிடும் இந்த உணவு. அப்போ காரச்சத்து உள்ளது எதில் இருக்குன்னா, எதில் இருக்குது, மிளகுல இருக்குது. ஒரு மிளகாயை மட்டும் சாப்பிட்டுட்டு 40 நாளில் ஆஸ்துமா க்ளீன் பண்ணிடலாம். ஒரு மிளகாயை, பச்சை மிளகாயை நல்லா நறுக்கி சாப்பிடும்பொழுது என்னது, நாக்கெல்லாம் காரம் ஸ்பீடாகிடுது. இப்போ நான் மிளகாய் சாப்பிட்றேன், ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகுமா அதிகமாகுமா? ஏன் அதிகமாகுது, காரம் புஸ் 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 காற்று என்னது இழுகு, ஆட்டோமேட்டிக்காக இழுத்தோடனே ஹார்ட் ஃபங்க்ஷன் அதிகமாக இருக்கும். உடனே என்னது, எங்கெங்கே தேவையோ என்னது அந்த பிராணசக்தி ஹீட்டாக மாறிடும். ஹீட்டாக மாறி என்ன இது, கூலாக இருக்கிற கட்டியை பூரா கரைச்சிரும். அப்போ ஆஸ்துமாங்கிறது கொலையை அடைச்சிருக்குன்னு அர்த்தம். அதை பூரா என்ன பண்ணிடுவோம், 40 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு மிளகாய் சாப்பிட்டா என்ன ஆயிரும், சரியாயிரும். இன்னொரு டெய்லி 10 மிளகு மென்று சாப்பிட்டாலும் கரைஞ்சிட்டே வந்துடும். சரியா? 2வது மெத்தடு. இன்னொன்று லங்ஸுக்கு ரெடி பண்ணுறது சுண்டைக்காய். சுண்டைக்காய் சாப்பிட்டா 40 நாளில் லங்ஸ் ரெடி ஆயிடும். ஏன் அப்படின்னா சுண்டைக்காய் அறுத்து பார்த்திங்கன்னா லங்ஸுக்குள்ளே எப்படியெல்லாம் மரமாட்டு இருக்குதோ குழாய், அதே மாதிரி இருக்கும். அப்போ சுண்டைக்காய் சாப்பிட்டோம்னா அது கசப்பு இருக்குது. சுண்டைக்காய் கசப்பு தானே. கசப்பு என்ன பண்ணும், பிளட்டை சுத்தம் பண்ணும். பிளட்டை எங்கே சுத்தம் பண்ணுது, ஆல்ரெடி சொன்னேன் லங்ஸில் தான் சுத்தம் பண்ணுது. அப்போ பிளட்டை வந்து உணவு முறையில் என்ன பண்ணலாம், சுத்தம் பண்ணும்போது இதோட எனர்ஜி என்னது, கொஞ்சம் இதனுடைய வேலை என்ன ஆகுது, கம்மியாகுது. இப்போ சுண்டைக்காய் சாப்பிடும்போது என்ன ஆகுது, லங்ஸில் இருக்கிற பிரச்சனை நெகட்டிவான கிருமிகளை என்ன பண்ணுது, அழிக்குது. அப்போது இது ஒரு ப்ரொசீஜர். சரியா? வேறு என்னென்ன சாப்பிட்லாம் லங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு, பாவக்காய் சாப்பிட்லாம். கசப்பு, இப்போ சுண்டைக்காய் கசப்புன்ட்டேன். இன்னொன்று பாவக்காய் சாப்பிடும்போது ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகுது அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஹார்ட்டு தன்னுடைய வேலையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். பாவக்காய் சாப்பிட்டோன்னு ப்ளட் ப்ரெஷர் ஆகிட்டு சாப்பிடாமல் இருக்கு அப்படிலாம் கிடையாது. சரியா? நிறைய பாவக்காய் சாப்பிட்டோம்னா சளியில் கரைஞ்சி உள்ளே இருக்கிற நெகட்டிவ் சக்தி பாக்டீரியாலாம் அழிஞ்சு சுத்தமாயிடும். ஒரு 10 நாளைக்கு பாவக்காய் சாப்பிட்டிங்கன்னா ப்ளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன பண்ணும், உடம்புக்கு சக்தி கிடச்சி பிராணசக்தி கிடைக்கும். அப்போ பாவக்காய் கசப்பு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், இனிப்பை நிறுத்தணும். இன்னொன்று உப்புச்சத்து சாப்பிட்டோம்னா என்னாகும், உப்பு போட்டோன்னு ப்ளட் ப்ரெஷர் ஆகுதா. உப்பு சத்துனா கீரை சாப்பிடலாம். சரியா? நிறைய கீரை எடுத்துக்கணும். இன்னொன்று மருத்துவத்தில், சித்த மருத்துவத்தில் என்ன சொல்லலாம், ஆடாதோடையும் 5 மிளகும் பாடாத தொண்டையும் பாட வைக்கும். இதில் என்ன மீனிங் இருக்குது,
ஆடாதோடைங்கிற ஒரு இலை, அந்த இலையும் 5 மிளகு போட்டு, அப்போ ஆடாதோடையும் 5 மிளகுனா பொடி பண்ணி வச்சுருப்பாங்க சித்த மருத்துவ கடையில். அதை டெய்லி ஸ்பூன். ஆனால் பயங்கரமான ஹீட்டு, எந்த ஹீட் சக்தி லங்ஸில் அப்ளை பண்ணாலும் கரைஞ்சிரும். அதை புரிஞ்சுக்க. அது உணவு முறையில் ஹீட்டாக சாப்பிட்டாலே எனக்கு கரையும். அப்போ பயங்கரமான அபரிவிதமான ஹீட் எதில் இருக்குது? ஆடாதோடையில் இருக்கும். இன்னும் ஹீட்டு மிளகு போடுறோம், அது ஹீட்டு. 2 சாப்பிட்டு என்ன பண்ணுது? லங்ஸையே க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிடுது. 40 நாள் சாப்பிட்டா, குளிர்காலத்தை சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் சளி பிடிச்சதுன்னா ஆடாதோடையும் 5 மிளகு. சரியா? அப்புறம் இது ஒன்று சொல்லியிருக்கு. இன்னொன்று சித்த மருத்துவர் சொன்னேன், காலையில் ஒரு பொடி, சாயந்தரம் ஒரு பொடி. இது 2 40 நாள் சாப்பிட்டால் லங்ஸ் என்ன ஆயிரும்? க்ளீன் ஆயிரும். என்ன தெரியுமா? காலையில் திரிக்கடுகு, மாலையில் திரிப்பலாம். டயபெட்டிஸ் ஒருத்தருக்கு வந்தால் 48 நாள் இதை மட்டும் சாப்பிட்டா 49 நாள் டயபெட்டிஸ் இல்லாமல் போயிடும். அதுக்கு என்ன மருந்து? காலையில் திரிக்கடுகு, மாலையில் திரிக்கடா. திரிக்கடுகுங்கிறது 3 பொருள் சேர்ந்தது தான் திரிக்கடுகு. என்னது? மிளகு, திப்பளி. சரியா? மிளகு, திப்பளி, சுக்கு, இந்த 3ஐயும் சேர்ந்து அரைச்சி நீ வீட்டிலே வச்சுக்கலாம். திப்பளிங்கிறது ஒரு அரிசி, இல்லைன்னா கடையில் வாங்கி திரிக்கடுகு வச்சுக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் என்ன பண்ணணும்? ஒரு பொடியை போட்டு நல்ல தேன் கிடச்சுன்னா சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வா. த்ரோட் கணீர்னும் வயிற்றுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், லங்ஸுக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும். திரிகடுங்கிறது இந்த உச்சந்தலையிலேருந்து நாபி வரை வேலை செய்யுது. தொப்புள் வரையில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்துக்கும் என்ன மருந்து? ஒரே மருந்து தான், திரிகடுகு. திரிப்பலா சொன்னேன், தொப்புலேருந்து கால் வரைக்கும் திரிப்பலா. புரியுதா? எங்கே நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சு புரியுதா? அப்போ லங்ஸில் திரிப்பலா என்னென்ன இருக்குன்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய். நெல்லிக்காய் ஒன்றை மட்டும் டெய்லி சாப்பிட்டாலே பிளட் சுத்தமாயிடும். அமெரிக்காவிலாம் நெல்லிக்காய் தான் உடம்பை ரெடி பண்ணுறதுங்கிறேன். டெய்லி சாப்பிட்டா 100 வயசு இருக்கலாங்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெல்லிக்காய் இருக்குல்ல, பெரு நெல்லிக்காய், ஒன்று டெய்லியும் சாப்பிட்றவன் 120 வயசு கூட வாழ முடியுங்கிறான். அதிகமானுக்கு ஔவையார் கொடுத்த நெல்லிக்காய் என்னது? அன்புக்கனி. அந்த கனி ஒரு நாளைக்கு 1 நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா ஆர்கன் பூரா புதுசாக இருக்கும் அப்படியே. புரியுதா? ஆனால் அதை பிடிச்சி நம்ம திங்க முடியல. சளி பிடித்தல் அல்ல, இதை தப்பாக புரிஞ்சுக்க. சளியை கரைத்தல். சரியா? இந்த இடத்துல சளி பிடித்தலுக்கும் சளி கரையறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போட்டோன்னே செல்களானது புத்துணர்ச்சி பெற்று உள்ளே இருக்க அஸ்தத்தை எந்த வழியில் கரைக்குது? சளியாக கரைக்கிறது. இதை மீனிங் புரிஞ்சுக்கணும். கொஞ்ச நாள் தொடர்ந்து சாப்பிட 5 நாள் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். எல்லா டஸ்ட்டு வெளியே போயிடுச்சுன்னா சளிங்கிறதே காணா போயிடும். பிளட் சுத்தமாயிடுச்சுன்னா சுத்தம் பண்ண அன்னைக்கிலேருந்து சளியவே காணா போயிடும். சுத்தம் பண்ணுற வரைக்கும் சளி வளர்த்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? தத்துவம் புரியுதா? நெல்லிக்காய் சாப்பிட்டா, அப்போ தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் சாயந்தரம் சாப்பிட்டீங்கன்னா பெருங்குடல் சுத்தமாயிரும். பெருங்குடலுக்கு ஹீட் ரெடி ஆயிடுது. அப்போ வயிற்றில் இருக்கிற எல்லா வாத நோய்க்கும் திரிப்பலா ஒரு மருந்து. உச்சந்திலிருந்து நாபி வரை திரிகடு ஒரு மருந்து. 2 மட்டுமே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எல்லா நோயும் என்ன பண்ணிடலாம்? ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? இன்றைக்கி முடிச்சுக்கலாமா? ஓகே.